ஜோதிட கலை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் குருநாதர் ஐயா பரணி பாரதி ஐயா அவர்களை வணங்கி இந்த தொடங்குகிறேன். இப்போது ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம முக்கியமாக பார்க்குறது ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம முக்கியமாக என்ன பார்ப்போம், அவருக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அப்போது அந்த திசையில் அந்த புத்தி என்ன செய்யும் அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது எந்த திசையில் ஒரு திசைக்கு 4 பேர் இருக்காங்க. ஒரு திசையில் ஒவ்வொரு திசையிலையும் அந்த 9 ஒவ்வொரு திசையிலையும் இந்த 9 கிரகங்கள் தன்னுடைய புத்தியை நடத்தும். அப்படி புத்தியை நடத்தும்போது அந்த 9 பேரில் ஒருத்தர் போதகன், ஒருத்தர் வேதகன், ஒருத்தர் பாசகன், ஒருத்தர் காரகன், இப்படி 4 பேர் மாறி மாறி வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசையிலையும். அப்படி வரும்போது அந்த போதகனானவரோ பாசகனானவரோ காரகனானவராலேயோ எந்த பிரச்சனையும் வராது. போதகங்கிறது ஒரு சின்ன பிரச்சனையோடு முடிச்சிடும், நம்ம ஒரு புத்தியை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் பாசகன் காரகங்கிறது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த திசையில் அவங்களுக்கு. ஆனால் வேதகன் அப்படிங்கிறவர் அந்த புத்தியில் அந்த திசையில் அந்த புத்தி வேதகனோட புத்தி வந்தால் அது மேக்சிமம் அவங்களுக்கு ஒரு வேதனையான விஷயங்களை தான் கொடுத்துட்டு போகும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வேதனையை கொடுத்துரும். அப்படி யாருக்கு யார் வேதகன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 2 அணியாக பிரிச்சுருக்காங்க ஜாதகத்தில். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு அவரோட கேது சேர்த்து ஒரு அணியாகவும், இன்னொரு பக்கம் புதன், சுக்கிரன், சனி, ராகு இவங்க ஒரு அணியாக இருக்காங்க. இந்த ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் ஆகாதுன்னு 2 அணியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த திசை நடத்தும்போது அவங்களுக்கு இந்த நண்பர்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தரே வேதகனாக வருவாங்க. நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு என்ன நினச்சிடுவோம், இந்த திசை நடக்குது, சரி அந்த சூரியன் அணியில் உள்ளவங்க தான் இந்த புத்தியை நடத்துகிறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சூரிய புத்தியில் ஒன்றும் ஆகாதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த சூரியனுக்கு வேதகனாக வருவாங்க. அதே மாதிரி சந்திரனுக்கு அதே அணியில் உள்ளவங்க வேதகனாக வருவாங்க. இப்போ நம்ம அந்த ஒவ்வொருத்தருக்கு யார் வேதகன், மற்றவர் பற்றி வேணால் வேதகன் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் எது என்பதை மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போ சூரியனுக்கு சூரிய திசையில் சுக்கிரன் புத்தியை நடத்தினார்னா அந்த புத்தி நடக்கிற காலம் முழுவதும் அந்த ஜாதகருக்கு பிரச்சனையை தான் தருவாங்க. அதே மாதிரி சந்திரனுக்கு வேதகன் சூரியனாக வருவார். அப்போ செவ்வாய்க்கு புதன் வேதகனாக வருவார். புதனுக்கு செவ்வாய் வேதகனாக வருவார். குருவுக்கு சூரியன் வேதகனாக வருவார். சுக்கிரனுக்கு சனி வேதகனாக வருவார். சனிக்கு செவ்வாய் வேதகனாக வருவார். இப்படி திசைகளை நடத்தும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க திசைகளை நடத்தும்போது இந்த வேதகனாக நின்று ஜாதகருக்கு பிரச்சனைகளை தருவார்னு நம்ம இதோட விட்டுற முடியாது. இப்போது இது இல்லாமல் இப்போ இந்த சூரிய திசையில் வேறு எந்த கிரகமோ ஒரு புத்தி நடத்துது. சூரிய திசையில் இந்த சுக்கிரன் இல்லாமல் சுக்கிரன் வேதகன், இந்த சுக்கிரன் இல்லாமல் மிச்சம் 7 கிரகம் இருக்குல்ல, அந்த 7 கிரகம் சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடத்தில் நின்று புத்தியை நடத்தினாலும் இந்த வேதகனுக்கான அதே பிரச்சனையை அந்த ஜாதகருக்கு தந்துடுவார். அதே மாதிரி இந்த சந்திரனுக்கு சூரியன் தான் வேதகன்னு நம்ம நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அப்போது இந்த சூரியன் இல்லாமல் சந்திர திசையில் சூரியன் இல்லாமல் மற்ற 7 கிரகங்களும் இந்த சூரியனோட சூரியனோட கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரத்தில் இருந்து திசையை நடத்தினாலும் அந்த ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் திசையில் புதன் இல்லாமல் வேறு மற்ற 7 கிரகங்களும் புதனோட நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களில் இருந்து திசைகளை நடத்தினாலும் புத்தியை நடத்தினாலும் அந்த ஜாதகருக்கு அது பிரச்சனைக்குரிய காலமாகவே இருக்கும். அப்போது புதன் திசையில் செவ்வாய் வேதகன். இப்போது செவ்வாய் இல்லாமல் மற்ற 7 கிரகங்களும் இந்த செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களிலிருந்து தனது புத்தியை நடத்தினாலும் அது ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்குற காலமாக இருக்கும்.
குரு திசையில் சூரியன் திசையை நடத்தினாலும் அல்ல சூரியன் அல்லாத மற்ற கிரகங்கள் மற்ற 7 கிரகங்களும் சூரியனோட கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களிலிருந்து திசை நடத்தும் போதும் சாதகருக்கு அது பிரச்சனையை கொடுக்குற காலமாக இருக்கும். சுக்கிரனோட திசையில் சனி புத்தி நடத்தினா அது சுக்கிரனுக்கு அந்த சனி வேதகன். அந்த சனி இல்லாத மற்ற 7 கிரகங்கள் இந்த சனி பகவானோட நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களிலிருந்து புத்தி நடத்தினாலும் அந்த திசை முழுவதும் அந்த புத்தி முழுவதும் அவருக்கு பிரச்சனை உள்ள காலமாகத்தான் இருக்கும். சனி திசையில் செவ்வாய் புத்தி வந்து வேதகன் புத்தி. அப்போது செவ்வாய் இல்லாத மற்ற 7 கிரகங்கள் இந்த செவ்வாயோட மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களிலிருந்து புத்தி நடத்தினாலும் அது சாதகருக்கு பிரச்சனைகள் தரும் காலமாக இருக்கும். இந்த காலங்களில் ஜாதகர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த பிரச்சனையிலும் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவது, தொழில் நடத்துவது, சுபகாரியங்கள் பண்ணுவது இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த சரவணபவ சோதிட அறிவாலயத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.